எங்கடா அவன்? உள்ள தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கானா? டேய், அவனுக்கு என்ன கட்டிக்கணும்ன்ற நினைப்பு கொஞ்சமாவது இருக்கா இல்லையாடா? கடமைக்குன்னு கடையை திறந்து போட்டுட்டு கவலையே இல்லாம தூங்கிட்டு இருக்கான். எப்போ இவன் இதை டெவலப் பண்ணி சொந்தமாக்கி என்ன பொண்ணு கேட்டு இந்த ஜென்மத்துல நடக்காது போலயே. டேய், அவனை எழுப்புடா. டேய் பாரி, இங்க வந்து பாருடா, ஸ்கூட்டி ஒன்று கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்கு. சாரு, வா சாரு, வா உள்ள வா. தண்ணி தண்ணி குடிக்கிறியா? இந்தா. என்ன ஆஃபீஸ் போல இன்னைக்கு? இல்ல, இந்த மொகரக்கட்டையை பார்க்கறதுக்காக பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். ஓ, சாரு, இந்த 2 வண்டியில எது உனக்கு பிடிச்சிருக்கு? ஆரம்பிச்சிட்டான்டா. ஏன் வண்டி வாங்க போறியா? ஆமாம், 2மே செகண்ட் ஹேண்ட் தான். ஆனால் எது வாங்குதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கு. இப்படி தான் 2 நாளாக வண்டியை பிச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் மென்டல் வரத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி அவனை காப்பாற்றுற வழியா பேர். அப்படி என்ன கன்ஃபியூஷன்? இல்லை, இது ஃபுல்லாக அடித்து ஓட்டியிருக்கான். வண்டி கிட்டத்தட்ட டெத் கண்டிஷனு. அதனால் ஒரு 15,000 10,000 ஓகே சொல்கிறான். நாம் கொஞ்சம் ரெடி பண்ணோன்னா லோக்கலில் யூஸ் பண்ண வச்சுக்கலாம். கடைக்கும் பொருள் எடுத்துகிட்டு வர போக யூஸ் ஆகும். அது மைனர் ப்ராப்ளம் தான். ஆனால் வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கு. என்ன 80,000 சொல்கிறான். வாங்கினா வெத்து விராப்புக்கு தவிர வேறு எதுக்கும் ஆகாது. தெளிவா தானடா இருக்கான், அப்புறம் என்ன கன்ஃபியூஷன் சொல்றான்? அது அந்த வண்டியோட ஓனரு வண்டியை விற்று கொடுக்க சொல்லி வந்து நிப்பாட்டினான். நம்மால் சும்மா இல்லாமல் விளையாட்டா வண்டியோட ரேட்டு என்னன்னு சொல்லலாம், நானே வாங்கிக்கிறேன்னு கேட்க வண்டியோட ரேட்டு 80,000. உன்னால் இதெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அதோட சைடு எஃபெக்ட் தான் இது. இங்க பாரு, டாஸ் போடலாம். ஹெட்ஸ் விழுந்தா ஸ்கூட்டி, டெயில்ஸ் விழுந்தா புல்லட். எது விழுதோ அதான் வாங்குவேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ஏன் நான் டாஸ் போட்டு சொன்னா வாங்க மாட்டியா? அப்புறம் ஏன் என்ன கேட்ட? இல்லை, அப்படி இல்லை. நான் எது சொன்னாலும் வாங்குவேல. அப்புறம் என்ன, ப்ராமிஸ் பண்ணு. பாரி, நான் காயினை டாஸ் பண்ண அந்த செகண்ட்ல இருந்து அது கீழே விழுறதுக்கு 1 செகண்ட் முன்னாடி வரைக்கும் இது விழுந்தா நல்லா இருக்கும்னு உன் மனசுல உனக்கு தோணி இருக்கும்ல, அதை வாங்கு. அதுதான் உனக்கு பிடிச்சது. அதுக்காக நீ எதை வேணா விட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. என்ன, எந்த வண்டி? ஸ்கூட்டி தான். அவ்வளோ ஈகோ. இந்த ஆம்பளைங்களுக்கு மட்டும் எங்க இருந்து தான் இது இவ்வளோ வருதோ? ஏன் உங்க அப்பாவும் இப்படி தானா? இதெல்லாம் ரொம்ப கம்மி. அவர் லெவலுக்குலாம் அவார்டே கொடுக்கலாம். அதான் சார், எனக்கும் புரியல. நீ எந்த தைரியத்தில் என் கூட சுற்றிக்கிட்டு இருக்க? நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணு, நல்லா படிச்சிருக்க, நல்ல வேலைக்கு போகிற. உன்னை எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு உங்கள் அப்பா நினச்சிட்டு இருப்பாரு. நான் சாதாரண மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கேன். கடை கூட எனக்கு சொந்தம் கிடையாது.
என்ன போய் எப்படி அவரு இதெல்லாம் நீ யோசிக்காம இருந்திருப்ப. யோசிச்சிருப்பியே. ஒருவேளை நீ என்ன டைம் பாஸ்க்கு லவ் பண்றியா? டைம் பாஸ் டைம் பாஸ். ஊர்ல சூப்பர் சூப்பரா எவ்வளவு பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இந்த மொகரக்கட்ட கூட தான் வந்து டைம் பாஸ் பண்றாங்க. தெரியாம சொல்ல சாரு, வலிக்குது. இங்க பாரு, அந்த ஆளுக்கு ஈகோ ஜாஸ்தி தான். ஆனா கொஞ்சம் நல்ல மனுஷன். நாம தான் உட்காந்து பேசி புரிய வைக்கணும். புரியுதா? கடையை சீக்கிரமா சொந்தமாக்குற வழியை பாரு. நான் வரேன். பாய். டேய் மச்சான், சொன்னா புரிஞ்சுக்கோ, இது பேங்க்கு. இங்கே இதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் லோன்லாம் கிடைக்காதுடா. உங்ககிட்ட என்னடா அசெட்ஸ் இருக்கு லோன் கொடுக்கறதுக்கு? இங்கே பாரு, நான் பேங்க் எம்ப்ளாயெல்லாம் பேசலை, அஸ் அ ஃப்ரெண்டாக சொல்கிறேன். இங்கே பேங்க்கில் ட்ரை பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு. தயவு செஞ்சு வேணுன்னா வெளியே ட்ரை பண்ணிப்பாரு, அவ்வளோதான் சொல்லுவேன். பார்த்துக்க. அண்ணா ஹெட்லைட் ஆர்டர் சொல்லியிருந்தேனே, வந்துச்சா? சரி, மீதி காசை மட்டும் கொடுத்து விட்ருங்க. டேய் வாங்கிட்டு வாடா. ஓ, அறிவில்ல, ஓரமாக தான் நின்றுருக்கேன். தம்பி தப்பெல்லாம் என் மேலே தான். வண்டியில் கொஞ்சம் பிரச்சனை, அதான். வண்டியில் பிரச்சனை நீதான் சரி பண்ணணும். அதை விட்டு பெரிய மயிறு மாதிரி காரணம் சொல்லிட்டு இருக்க. தம்பி, வார்த்தையில் கவனம். வார்த்தையில் கவனம். மரியாதையா பேசு. அப்படிதான் பேசுவேன். பொருள் உடஞ்சிருக்கு, அதோட விலை 2000 ரூபாய். அதை கொடுக்காம இங்கிருந்து நீ நகர மாட்ட. கொடுக்க முடியாதுடா. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. என்னடா பெரிய மயிறு மாதிரி பேசுற? இருப்பா சார், உங்க மேலதான் தப்பு இருக்குன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. உடஞ்ச பொருளுக்கு தானே காசு கேட்கறான், கொடுத்துட்டு போங்களேன். அதை விட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, கொடுக்குறேன். ஆனா இவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தம்பி, அவர் தான் காசு தரேன்னு சொல்லிட்டாருல, மன்னிப்பு தானே, டக்குன்னு கேட்டு போ. மன்னிப்புன்றது பெருசா இருந்தா சாரின்னு சின்னதாவும் கேட்கலாம். டேய் மச்சி, என்னடா ஆச்சு? முடியாது. ஐயய்யய்யய்ய, சரியா போச்சு. தம்பி இங்க பாரு, நீ கேட்டாதான் அவர் கொடுப்பாரு. உனக்கு காசு வேணுமா வேணாமா? தேவையில்ல, அந்த ஆளையே வச்சுக்க சொல்லு. டேய் வண்டி ஏறுறா. அவ்வளோதான் சார், இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கோங்க. பார்த்து பத்திரமா போங்க. நமக்குன்னே வந்து சேருவாங்க போலடா. டேய் டேய், நிப்பாட்டுங்கடா, வண்டி நிறுத்துங்கடா. எவ்வளோடா கேட்ட? 2000 தானே? நான் உனக்கு 5000 ரூபாய் தரேன். ஆனா நீ என்கிட்ட சாரி கேட்கணும். முடியாது. என்னது? டேய் இரா, இந்தா 8000 ரூபாய் தரேன். ஆனா என்கிட்ட சாரி கேட்கணும். காசு எவ்வளோ போனாலும் பரவாயில்லடா. யோ, நீ அவனுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தாலும் உனக்கு சாரி சொல்ல மாட்டான். இந்த காசு எடுத்துன்னு போய் வண்டியை சரி பண்ற வேலையை பாரு போ. டேய், உன்னை என்கிட்ட சாரி சொல்ல வைக்க விட மாட்டேன்டா. ஆல் தி பெஸ்ட்.
டேய் ராஜா, நான் காசு கொடுக்கணுமே, கொடுத்தாரா? இல்லைடா கொடுக்கல. கொடுக்கல. சரி வா, போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ராஜாண்ணா, ராஜாண்ணா. அட பாப்பாரி, என்ன இந்த பக்கம்? அண்ணா இந்த வண்டி சர்வீஸ்லாம் ஓகேவாண்ணா? அதெல்லாம் எதுவும் இல்லையா, அருமையாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி ஓகேண்ணா ஓகேண்ணா. இது ஒரு 1000 ரூபா மட்டும் கொடுக்க வேண்டியது இருக்குது தான். அட ஆமாம்ல, மறந்தே போயிட்டேயா. இரு, எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி ஓகேண்ணா. ஹே ராஜி, டேய் பாரி, இங்கே பாரு டேய். என்னடா இந்தாயா, தப்பா எடுத்துக்காத. பரவாயில்ல. ஆ டேய் வண்டி ஏறுறா. இவர் என்னடா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு? டேய் இங்க கழட்டி வச்ச கார்பரேட்டருங்கடா. டேய் அங்கே தான்டா இருக்கும் பாருடா. டேய் பாரி, அங்க பாருடா. யோ நாயா, பயமுத்துறியா? பூச்சாண்டி காட்டுறியா? எதுக்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? சாரி சொல்லு. டேய் யாரா இந்த ஆளு? தெரியல, பைத்தியமா இருப்பான் போல. சாரி சொல்லு. முடியாதுடா. முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. என்ன புதுசா நீயே மெக்டி கூப்பிட்டுருக்க? ஏதாவது சர்ப்ரைஸா? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? லோன்லாம் நிறைய ட்ரை பண்ணேன், கிடைக்கல. சோ நம்ம ஆசைப்பட்ட விஷயம் சில டைம் கிடைக்காம போறது நார்மல் தான். ஆனா அதை விட பெட்டரான விஷயம் நம்ம கண்டிப்பா கிடைக்கும். சரி, சாரு, நீ எவ்வளோ சீரியஸா இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம 2 பேருக்கும் எதுவும் நடக்காம போயிடுச்சுன்னா நீ ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓ புரிஞ்சிருச்சு. இதுக்கு தான் கூப்பிட்டியா? நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும்ல. நீ நினைச்சது கரெக்ட் தான். நான் சீரியஸா தான் இருக்கேன், அதுவும் ரொம்ப ரொம்ப சீரியஸா. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுற பாரிய கல்யாணம் பண்ணி அவனை திரும்ப எந்த கஷ்டமும் நெருங்காம பாத்துக்கிட்டு சந்தோஷத்தை மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்கணும். வாழ்க்கையில தனக்கு எதெல்லாம் கிடைக்காதுன்னு நினைச்சானோ அது எல்லாத்தையும் அவனுக்கு சொந்தமாக்கி கொடுக்கணும். இப்ப என்னையும் சேர்த்து. So, நான் ரொம்ப ரொம்ப சீரியஸா தான் இருக்கேன். ஏண்டி? ஏன்னா சாருக்கு பாரி அவ்வளவு இம்பார்ட்டன்ட். நான் உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? பரவாயில்ல, சொல்ல தேவையில்ல. இப்ப என்ன, லோன் கிடைக்கல அவ்வளவுதானே, சம்பாரிச்சு சேர்த்து வச்சு ஆரம்பிக்கலாம்.
என்ன ஒரு 2 வருஷம் ஆகுமா? 3 வருஷம் கூட ஆகட்டும். அது வரைக்கும் எங்க வீட்ல எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுறேன். ஆனா ஒண்ணு, நம்ம விஷயம் மட்டும் அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா உடனே கூப்பிட்டு பேசணும்னு சொல்வாரு. சோ முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரியே தெரியாம மட்டும் பாத்துக்கோ. சார், யுவர் ஆர்டர். கண்டதை யோசிக்காம வேலையை மட்டும் பாரு. நான் வரேன். பாய். தம்பி, ஆல் த பெஸ்ட். ஹலோ. பாரி, நம்ம விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு பாரி. எப்படி? அதான் எனக்கும் தெரியல. நேத்து நம்ம பேசுனதை யாரோ சொல்லிருக்காங்க. தம்பி, ஆல் த பெஸ்ட். நீ இன்னைக்கு கிளம்பி வா. அப்பா பேசணும்னு சொன்னாரு. சாரு சாரு சாரு, எப்படி சாரு? கேட்டா நான் என்னடி சொல்லுவேன்? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நாம தான் உட்கார்ந்து பேசணும். வா, பாத்துக்கலாம். கை கீழே இருக்கு. நேரா நில்லு. இப்ப உள்ளவா. தண்ணி குடி. நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன். சாரு. ம்? எப்படிடி ஏத்துப்பாரு? பேசுவோம். பாரி, ஆ? அப்பா. தம்பி,
வணக்கம். என்னோட பேர் சந்திரசேகர், சாருவோட அப்பா. எதிர்பார்க்கல, நானும் தான். அம்மாடி, தம்பிய முன்னாடியே தெரியும் எனக்கு. நடு ரோட்ல இவர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். அத்தனை பேரு முன்னாடி என்ன, டே மயிறு, போயா வாயா, போடா வாடா, இப்படி எல்லாம் திட்டிருக்காரு. சரி, தெரியாம அடிச்சிட்டோம், உடஞ்ச பொருளுக்கு காசு கொடுத்துட்றேன். ஆனா நீ திட்டினதுக்கு மட்டும் சாரி சொல்லிடு தம்பின்னு சொன்ன. இன்னமும் அடம்பிடிக்கிறாரு. உனக்கு தான் அப்பாவை பத்தி தெரியும் இல்லம்மா, ஏதாவது ஒன்று நான் மண்டை சூடேறி திரிவேன். அப்படிதான் இவன் பின்னாடி ஒரு வாரமா தெரிஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்குதான் வசமா மாட்டிருக்கான். டேய் சாரி கேளுடா, சாரி கேளுடா, கையெல்லாம் கட்டி கரெக்டா தான் நிக்கிற. சாரி கேளுடா, சொல்லு, சாரி சொல்லு. அப்பா, நீ இதுக்குள்ள வராத, இது எங்க 2 பேரோட பிரச்சனை. முதல்ல இந்த பஞ்சாயத்தை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்க்கலாம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் சாரி கேட்க மாட்டானுமே. இன்னைக்கு உன்னோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிடும். டேய் சாரி கேளுடா, சாரி கேளுடா. கேவலம் ஒரு மெக்கானிக் நாய் உனக்கு எவ்வளவு இருக்கும் போது எனக்கு எவ்வளவு இருக்கும்? என்ன பாக்குற? இங்க பாரு, எனக்கு தேவை உன் சாரி மட்டும்தான். வேற எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சாரு, உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேன். என் கூட வந்துரு. நீ கூப்பிட்டா உடனே வந்துருவாளா? 25 வருஷமா தனியா பாசத்தை காட்டி வளர்த்துருக்கேன். என்னை தாண்டி வர அளவுக்கு நீ என்னடா பண்ணிருக்க? சாரு, நீ சொல்லு, என் கூட வரியா இல்லையா? ஓ, நீ அந்த ஆள் கூட சேர்ந்துட்டியா? ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து தான் நீங்கள் வர வச்சிங்களோ? இருக்கலாம், யாருக்கு தெரியும். 25 வருஷம் பாசத்தை காட்டி வளர்த்துருக்காரு. யோ டேய், நான் அப்போ சொன்னதாண்டா இப்போ சொல்கிறேன். என்னால் சாரி கேட்க முடியாது. உன்னால் முடிஞ்சதை பண்ணு. டேய், நான் என் பொண்ணு உனக்கு உன் பொண்ணை தரமாட்டேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவ, அவ்வளோதானே? வேற என்ன பண்ண முடியும் உன்னால? எனக்கு உன் பொண்ணு வேணாம், நீயே வச்சுக்க. சீக்கிரம் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வை. நான் வரேன். நான் ஃபர்ஸ்ட் ஆடுறேன், குடு. இங்க பாரு, வலை வலை விழுந்தா எனக்கு, சொர சொர உண்டா உனக்கு. ஓகே? பாரி, நீ காயினை டாஸ் பண்ண அந்த செகண்ட்ல இருந்து அது கீழே விழறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும் இது விழுந்தா நல்லா இருக்கும்னு உன் மனசுல உனக்கு தோணி இருக்கும்ல, அதை வாங்க. அதுதான் உன் மனசுக்கு பிடிச்சது. அதுக்காக எதை வேணா விட்டு கொடுக்கலாம். எடியே ஒன்று நான் எண்ணி பார்த்தேன், தோதா விழு நேரம் பார்த்து அசையாம ஓ முகம் பார்த்து தொலைஞ்சேனே. அழியாத ஆணவ சொல்லி தள்ளிய போனவை பார்த்தேன், துளி நேரம் விழி துளிர்வதை பார்த்தேனே. எடி நீ தாண்டி கண்ணால காதல சொன்னியே, கொடி சாஞ்சா
பார்க்க சொன்னியே ஏடியே தந்தான நானாதான தனநான ஏடியே தந்தான நானாதான ஏடியே தந்தான நானாதான தனநான ஏடியே தந்தான ஏன்னா சாருக்கு பாரி அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நான் உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? டேய் எதுக்குடா வந்த? வெளியே சார் என்ன மன்னிச்சிருங்க சார். நான் பேசுனது தப்புதான் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். என்னோட இந்த பிரச்சனைனால சின்ன வயசுல எல்லாரும் இழந்துட்டேன் சார். இப்போ எனக்குன்னு இருக்கிறது சாரு மட்டும்தான் சார். அவனும் இழந்துட்டேன்னா நான் கடைசி வரைக்கும் ஆனதவே செத்துருவேன் சார். தம்பி தம்பி எழுந்திரிப்பா. மன்னிச்சிருங்க சார். ஏய் பரவாயில்ல, அதான் சொல்லிட்டேல்ல, அழாத, கண்ணை தொடச்சிக்கோ. ஆமா, இப்ப நீ வச்சிருக்கே அது சொந்த கடையா? இல்லை சார், சம்பளத்துக்கு தான் இருக்கேன். 2 வருஷத்தில் காசு சேர்த்து வச்சு சொந்தமாக்கிடுவேன். என்னது 2 வருஷமா? அவ்வளோ நாளா முடியாது. இந்தா, இதுல 2 லட்ச ரூபா பணம் இருக்கு. 2 மாசத்துல வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் அந்த பொண்ணு கேளு. சார், ஒண்ணுமே இல்லாம இருந்தனா இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கனா, அதுக்கு காரணம் நிறைய இடத்துல என்னோட ஈகோ விட்டு கொடுத்து போனனால தான். அதுதான் இன்னைக்கு உனக்கும் நடந்திருக்கு. பழகிக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் அவசியம் தேவைப்படும். சீக்கிரம், இன்னும் 2 மாசம் தான் டைம் இருக்கு. அது இங்க நின்னே ஓட்டிடாத, போ. நான் வரேன் சார். ஆனா ஒரு கண்டிஷன், வண்டியா என் வண்டி தான் சர்வீஸ் பண்ணி தரணும். யாதுங்க அது வீட்டுக்குள்ள? வெளியே வாங்க. இன்னைக்கு ஒரு கை பார்த்துறேன். நல்லா நாக்க புடிங்கிட்டு தாகத மாதிரி 4 கேள்வி கேட்டால் தான் தெரிப்பத்து வதம். ஏன்டா பாண்டாவை தொத்தோம், ஏன்டா அவனை பகத்திக்கிட்டோன்னு நினைத்தினேன். ஓ, 2 பேருமே இங்கே தான் இருக்கீங்களா? வத்ததியா போத்தி. என்னங்க நினைத்திட்டு இருக்கீங்க 2 பேரும்? நீங்கள் என்ன தானா நேற்று நைட்டு ரோட்டோரத்தில் சிவனேன்னு நின்றுட்டு இருந்த என் வண்டி எட்டி உதச்சிட்டு போதீங்க. இவன் என்னதானா இப்போ காலையில் வெறி நாய் மாதிரி வெதியாகி சம்மந்தமே இல்லாமல் என் வண்டியை குத்திட்டு போதா? என்னையும் என் வண்டியும் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இப்போ ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட நீங்கள் 2 பேரும் தாரி கேளுங்க. முடியாது.